நாம் தியானித்ததான வார்த்தைகளை தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். पिछले हफ्ते जिस वचन को हमने ध्यान किए थे उसी आगे भी ध्यान करेंगे. ஆமென். கடந்த வாரங்களில் கர்த்தர் நம்மோடு பேசினதான வார்த்தை, पिछले हफ्ते परमेश्वर हमसे कहा हुआ बातें. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சில மனிதர்களுக்குள் இறங்கி வந்தார். पुराने नियम के समय में पवित्र आत्मा कुछ व्यक्तियों के ऊपर उतर कर आए. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இறங்கி வந்த பொழுது पवित्र आत्मा उनके अंदर उतर कर आने के बाद அவர்களுக்குள் உண்டானதான மாற்றங்கள், उनके अंदर हुई परिवर्तन. யோசேப்புக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். यूसुफ के अंदर परमेश्वर का आत्मा उतर कर आया. அவன் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருந்தான். वो एक अलग किस्म का इंसान था. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது परमेश्वर का आत्मा जब हमारे अंदर आएंगे நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வேண்டும். हमारे जीवन में एक अलगपन चाहिए. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை அதற்கு பிறகு இருக்கக்கூடாது. पवित्र आत्मा पाने से पहले जैसा जीवन था वो पाने के बाद नहीं रहना चाहिए. நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். हमें देखते ही लोग जो एक अलगपन को महसूस करना चाहिए. இரண்டாவது, யோசேப்புக்குள் சகோதர சிநேகம் உண்டாயிற்று. दूसरा, यूसुफ के अंदर भाईचारों की प्रीति प्रेम थी. சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். उसके भाई लोग यूसुफ से नफरत किए. பரிசுத்த ஆவியை பெற்றதான யோசேப்பு சகோதரர்களை சிநேகித்தார். पवित्र आत्मा पाया हुआ यूसुफ अपने भाइयों से प्रेम किया. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள் சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். पवित्र आत्मा पाए परमेश्वर के बच्चों के अंदर भाईचारे के प्रति प्रेम रहना आवश्यक है. பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்பு पवित्र आत्मा पाया हुआ यूसुफ மற்றவர்கள் செய்யும் தவறை கண்டிக்க ஆரம்பித்தார். दूसरे लोग जो गलती करते थे उसे वो डांटता था. ஆமென். आमीन. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் पवित्र आत्मा पाए परमेश्वर के बच्चे लोग மற்றவங்க செய்கிற தவறோட சேர்ந்து இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. दूसरे लोग जो गलत काम कर रहे उसके साथ मिलजुल कर नहीं जीना है. அவர்கள் செய்கிற தவறை கண்டிக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். वो जो गलती कर रहे उसे डांटने वाला ही पवित्र आत्मा है. அதே நேரத்தில் யோசேப்பு தன்னை பரிசுத்தவானாகவும் காத்துக்கொண்டார். उसी समय यूसुफ अपने आप को पवित्रता में बचा कर रखा. கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर ने हमसे बात किया. அவனுக்குள் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. उसके अंदर वरदान कार्य करने लगा. சொப்பனங்களை காணும் வரங்கள், स्वप्न देखने का वरदान, தரிசனங்களை காணும் வரங்கள். दर्शन देखने का वरदान. தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணும் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கா. परमेश्वर का अभिषेक रहेगा तो स्वप्न और दर्शन देखने का कार्य होगा. ஐந்தாவதாக, पांचवा, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் पवित्र आत्मा का अभिषेक ஒருவனை உயர்த்த ஆரம்பிக்கா. एक व्यक्ति को ऊंचा उठाता है. அல்லேலூயா. हालेलुया. உயர்ந்த பதவிக்கு நேராக யோசேப்பை கொண்டு போயிற்று. ऊंचे पद की ओर यूसुफ को ले गई. அப்ப நமக்குள் ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகம் சாதாரணப்பட்டது அல்ல. तो हमारे अंदर दिया गया परमेश्वर का अभिषेक साधारण नहीं है. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறார். अभिषेक पाए बच्चों को परमेश्वर ऊंचा उठाने का मकसद रखेगा. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியின் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது हम हर एक दिन जब परमेश्वर की आत्मा में भरकर प्रार्थना करते हैं நம்முடைய வாழ்க்கையில ப்ரமோஷன்கள் ஆண்டவர் தந்துகிட்டே இருப்பார். हमारे जीवन में परमेश्वर प्रमोशन तरक्की देते रहते हैं. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாழ்விடங்களில் வைப்பதற்காக விரும்பவில்லை. आपको और मेरे को परमेश्वर एक नीचे स्थान पर रखना नहीं चाहते. அதற்காக தேவன் அபிஷேகம் பண்ணவில்லை. उसके लिए अभिषेक नहीं किए. தேவன் நம்மை உயர்த்துவதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर हमें ऊंचा उठाने के लिए अभिषेक किए गए. யோசேப்புக்குள் இருந்த அபிஷேகம் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தில் ராஜாவை போல உயர்த்திற்று. यूसुफ के अंदर का अभिषेक जो है उसे फिरौन के स्थान पर उसके अगले स्थान जो है मिस्र
देश के अधिकारी के रूप में ऊंचा उठाया। இன்றைக்கு இன்னொரு தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. आज एक और परमेश्वर के मनुष्य के बारे में ध्यान करने के लिए परमेश्वर हमारी मदद करे। நியாயாதிபதிகளின் புத்தகம் Judges chapter 14 verse 6 14வது அதிகாரம் 6வது வசனம். न्यायों की पुस्तक का 14वें अध्याय का 6वां वचन। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर का आत्मा அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினாலே उसके ऊपर बलवान रूप से उतरे, इस वजह से அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் वो उसके हाथ में जब कुछ भी नहीं था அதை ஒரு ஆட்டை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டார். वो उसे एक बकरे के बच्चे को जैसे फाड़ देते वैसे फाड़ दिया। சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். शिमशोन के ऊपर परमेश्वर का आत्मा बल के साथ उतरा। எப்படி இறங்கி வந்தார்? कैसे उतरा? கொஞ்சம் சத்தமா. थोड़ा जोर से। பலமாய் இறங்கி வந்தார். बल के साथ उतरे। நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், मैंने आपको पहले ही बताया था, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் पुराने नियम के दिनों में பரிசுத்த ஆவியானவர் சில மனிதர்களுக்குள் இறங்கி வந்தார். पवित्र आत्मा सिर्फ कुछ व्यक्तियों के ऊपर उतर कर आए। ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். किसी एक कार्य को पूरा करने के लिए उनको बल देने के लिए उनके ऊपर उतर कर आए। ஆனால் लेकिन ஏமன் அந்த காரியத்தை செய்து முடித்தவுடனே அவர் போயிடுவார். वो कार्य को पूरा करने के बाद वो चले जाते थे। ஆனால் लेकिन புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல. नए नियम के दिनों में वैसा नहीं। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். पवित्र आत्मा हमारे अंदर आकर वास करते हैं। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் नए नियम के समय में பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நமக்குள் வந்து வாசம் பண்ணும் ஆவியானவராக இருக்கிறார். हमारे अंदर आकर रहने वाला, वास करने वाला आत्मा परमेश्वर है। நீ அவரை துக்கப்படுத்தாதது வரைக்கும் तू जब तक उन्हें दुख नहीं पहुंचाएगा அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். वो तुझे छोड़कर नहीं हटेंगे। நீ அவரை விட்டு விடாதது வரைக்கும் तू जब तक उन्हें नहीं छोड़ेगा அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவனை நல்ல குள்ளில ஒரு அடி கொடுத்து விடுங்க பாப்போம். वो இப்படாங்க. Praise the Lord. Hallelujah. हालेलुया। Hallelujah சொல்லுங்க. हालेलुया बोलिए। Hallelujah. हालेलुया। மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், वापिस आपको बताता நீ हूँ, அவரை விட்டு விடாதது வரைக்கும் तू जब तक उन्हें नहीं छोड़ेगा அவர் உன்னை விட்டு விடவே மாட்டார். वो तुझे छोड़ेंगे ही नहीं। நீ அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதது வரைக்கும் तू उनके विरोध जब तक पाप नहीं करेगा அவர் உனக்குள் வாசம் பண்ணிக்கொண்டே இருப்பார். वो तेरे अंदर वास करते रहेंगे। நீ அவரை புறக்கணிக்காதது வரைக்கும் तू जब तक उनका इनकार नहीं करेगा அவர் உன்னை புறக்கணித்து தள்ளவே மாட்டார். वो भी तुझे इनकार करके धकेलेंगे नहीं। ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், परमेश्वर ने कहा है, உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். इस जगत के अंत तक मैं तेरे साथ रहूंगा। அப்ப நமக்குள் வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் तो हमारे अंदर आने वाला पवित्र आत्मा நமக்குள் हमारे अंदर நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கும்படி விரும்பிக் கொண்டிருக்கிறார். हमारे जीवन के हर एक दिन हमारे साथ में रहना चाहते हैं। அப்படியானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ऐसा है तो परमेश्वर की आत्मा को पाए परमेश्वर के बच्चों बहुत ही सावधान रहना है। நமக்குள் அவர் வாசம் பண்ணி हमारे अंदर वो रहकर, நம்மோடு கூட இருந்து हमारे साथ में रहकर அவர் நம்மை நடத்துகிறவராக இருப்பார். वो हमें चलाने वाला बनकर रहेंगे। அவர் நமக்குள் வாசம் பண்ணி वो हमारे अंदर वास करके நம்ம வாட்ச் பண்றவராய் கவனிக்கிறவராக நம்மோடு கூட இருப்பார். हमें ध्यान से देखने वाला बनकर वो रहेंगे। அவர் நமக்குள் வாசம் பண்ணி वो हमारे अंदर रहकर நம்மை போதிக்கிறவராக போதனை செய்கிறவராக நம்மோடு கூட இருப்பார். हमें सिखाने वाला बनकर रहेंगे। அவர் நமக்குள் வாசம் பண்ணி वो हमारे अंदर वास करके நம்மை கண்டிக்கிறவராக நம்மோடு கூட இருப்பார். हमें डांटने वाला बनकर हमारे साथ रहेगा।
करेगा। அவர் நமக்குள் வாசம் பண்ணி वो हमारे अंदर वास करके இவன் நம்மை உணர்த்துகிறவராக கூட இருப்பார். हमें एहसास भी कराएंगे। அவர் நமக்குள் வாசம் பண்ணி वो हमारे अंदर वास करके நமக்கு பாதை காண்பிக்கிறவராக நம்மோடு கூட இருப்பார். हमें रास्ता दिखाना वाला बनकर हमारे साथ रहेंगे। இவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி पवित्र आत्मा हमारे अंदर वास करके ஒவ்வொரு நாளும் நம்மை ஏமன் ஸ்தோத்திரம் வழிகாட்டுகிறவராய் ஞாபகப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருப்பார். हर एक दिन हमें रास्ता दिखाने वाला, हमारी अगुवाई करने वाला, हमें याद दिलाने वाला बनकर रहेगा। கடைசியாய் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். अंतिम एक बात मैं आपको कहता हूँ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் पवित्र आत्मा का अभिषेक हमारे अंदर बना हुआ है तो வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று அடையாளம். आकाश पृथ्वी को बनाया हुआ सर्वशक्तिमान परमेश्वर, प्रभु परमेश्वर हमारे अंदर रहते कर निशानी है। மறுபடியும் சொல்கிறேன், वापिस कहता हूँ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் पवित्र आत्मा का अभिषेक हमारे अंदर है तो வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பது அடையாளம். आकाश पृथ्वी को बनाया हुआ यीशु प्रभु हमारे अंदर रहते हैं कर निशानी है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் तुम परमेश्वर के मंदिर होकर कर பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? पवित्र आत्मा तुम्हारे अंदर वास करता है, इसे नहीं जानते हो क्या? அப்ப நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். तो हमारे शरीर के अंदर पवित्र आत्मा परमेश्वर वास करना चाहते हैं। இந்த சரீரம் ये शरीर தேவன் வாசம் பண்ணும் ஆலயம். परमेश्वर रहने वाला मंदिर भवन है। அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரம் என்னது? ये शरीर क्या है? अपना अपना भाषा में बोल दीजिए. अपने अपने भाषाओं में बोलिए। ஆமென். आमीन। இந்த சரீரம் என்னது? ये शरीर क्या है? என்னது? क्या है? என்னது? क्या है? தேவன் வாசம் பண்ணும் ஆலயம். परमेश्वर वास करने वाला भवन मंदिर है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஆவியானவர் परमेश्वर का आत्मा நமக்குள் தங்கி இருக்கிறார். हमारे अंदर रहते हैं। அப்ப நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள். तो हम कितने विशेष हैं। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவி உனக்குள், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உனக்குள், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ணுகிறார். पवित्र आत्मा को अभिषेक को पाया है तो पवित्र आत्मा तेरे अंदर, पवित्र आत्मा परमेश्वर तेरे अंदर, आकाश पृथ्वी को बनाया हुआ सर्वशक्तिमान परमेश्वर तेरे अंदर, प्रभु परमेश्वर यीशु मसीह तेरे अंदर वास करते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நமக்குள் வாசமாயிருக்கிறபடியால் परमेश्वर हमारे अंदर वास करते, इस वजह से நீங்களும் நானும் பாக்கியவான்கள். आप और मैं धन्य है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பாடல் இருக்கு பாருங்க. एक गीत है, देखो। தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், கரங்களை தட்டி, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். परमेश्वर हमारे अंदर वास करते हैं, इस वजह से आप और मैं विशेष है। அப்ப இந்த 14வது அதிகாரம் 6வது
வசனம் என்ன சொல்லுது? तो ये 14वें अध्याय का 6वां वचन क्या कहता है? சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தாரா? शिमशोन के ऊपर पवित्र आत्मा बल के साथ उतरे। அவனுக்குள் பலமாய் இறங்கி வந்தபோது उसके अंदर जब बल से उतरे, அவனுடைய கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் उसके हाथ में जब कुछ भी नहीं था, அவனுக்கு எதிரே வந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसके सामने आए एक सिंह को बकरी के बच्चे के समान फाड़ दिया कर। அப்ப சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சமா இறங்கி வரவில்லை. तो शिमशोन के ऊपर पवित्र आत्मा थोड़े से उतर कर नहीं आए। சத்தமா சொல்லுங்க, பலமா இறங்கினார். சத்தமா சொல்லுங்க, பலமா இறங்கினார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் எப்படி இறங்க வேண்டும்? तो पवित्र आत्मा हमारे ऊपर कैसे उतरना चाहिए? ஆமென். आमीन। கொஞ்சமா, थोड़ा सा கொஞ்சம் கூட. और थोड़ा। ஆமென். आमीन। ஃபாதர் பாடுறார்ல, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு. கரங்களை தட்டி போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? पवित्र आत्मा को कैसे पाना है? கொஞ்சமா வச்சிருக்க கூடாது. அவரை थोड़ा सा नहीं रखना है। முழு பலம், அவருடைய முழு பலமும் நமக்குள் வரக்கூடிய அளவுக்கு நிரம்பி கொண்டே இருக்க வேண்டாம். उनका पूरा बल हमारे अंदर आने जैसा हमें बढ़ते हुए रहना है। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள் இறங்காதது வரைக்கும் पवित्र आत्मा जब तक शिमशोन के अंदर उतरे नहीं थे, அவன் பலனில்லாத சாதாரண மனிதன். वो एक निर्बल साधारण व्यक्ति। இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது इस वचन को आप पढ़ते समय பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கின பொழுது पवित्र आत्मा जब उसके ऊपर उतरा, அவன் சிங்கத்தை விடவும் பலசாலியாக மாற ஆரம்பித்தார். वो सिंह से भी अधिक शक्तिशाली बन गया। அதனால தான் சிங்கத்தை அவன் கிழிக்க முடிஞ்சுச்சு. इसी वजह से वो सिंह को फाड़ सका। பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சிங்கத்தை விடவும் பலசாலியானவர். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சிங்கத்தை விடவும் பலமானவர். आपके अंदर जो पवित्र आत्मा है वो सिंह से भी बलवान है। அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வந்தால் तो पवित्र आत्मा हमारे अंदर उतर कर आएंगे तो பலமா இறங்கணும். बल के साथ उतरेंगे। பலமா இறங்கினா बल के साथ उतरेंगे तो சிங்கத்தை सिंह को சிங்கத்தை सिंह को சிங்கத்தை सिंह को கிழிச்சலாமா? फाड़ देंगे क्या? சந்தேகம் வந்திருக்கு பாஸ்டர். संदेह आया है पास्टर। பைபிள் சொல்லுதுயா, बाइबल कहता है भाई, ஏவன் பரிசுத்த ஆவியான் பலமா இறங்கின பொழுது पवित्र आत्मा जब बल से उतरे, அவன் கையில ஒரு கத்தியும் கிடையாது, தல்வாரும் கிடையாது, கம்பும் கிடையாது. उसके हाथ में एक चाकू भी नहीं, तलवार भी नहीं, छड़ी भी नहीं, சிங்கத்தை கிழிக்கிறான். सिंह को फाड़ देता है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிங்கம் என்ன? आज हमारे जीवन में कि सिंह क्या है? 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது. पहले पत्रस का 5वें अध्याय का 8वां वचन इस तरह कहता है। ஏமன் ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புத்தகம் 1 Peter chapter 5 verse 8. पहले पत्रस का 5वें अध्याय का 8वां वचन, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், साफ बुद्धि वाले बनकर रहिए, விழித்திருங்கள், जागते रहिए, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் क्योंकि तुम्हारा विरोधी शैतान கர்ச்சிக்கிற சிங்கம் போல गरजने वाले सिंह की नाई எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
इस खोज में रहता है कि किसे मैं फाड़ खाऊं। அப்ப நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் யார்? तो हमारे विरुद्ध खड़ा रहने वाला गरजने वाला सिंह कौन है? சிம்சோனுடைய பாதையில் ஒரு சிங்கம் எதிர்படுகிறது. शिमशोन के रास्ते में एक सिंह सामने से आता है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எதிர்பட்டு கொண்டே இருக்கிறார். आज परमेश्वर के बच्चों के जीवन में उनके रास्ते में गरजने वाला शैतान विरोध कर आता है। பிசாசு நம்முடைய பலத்தினால ஜெயிக்க முடியாது. शैतान को हमारे बल से जीत नहीं सकते। பிசாசை விட பலசாலி ஒருத்தர் இருக்கிறார். शैतान से भी बलवान एक व्यक्ति है। பிசாசை ஜெயித்தவர் ஒருத்தர் இருக்கிறார். शैतान को हराने वाला जीतने वाला एक है। தலையை அவன் சிலுவைகளை ஆணி அடித்து வெட்டி சிறந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். उसके सिर को क्रूस पर किले से ठोककर विजय पाया हुआ एक है। பிசாசின் சகல அதிகாரங்களையும் உரிந்து போட்டவர் ஒருவர் இருக்கிறார். शैतान के सारे अधिकार को उतार दिए ऐसा एक व्यक्ति है। அவர் தான் நமக்குள் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். वही हमारे अंदर वास करने वाला पवित्र आत्मा है। அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பலமாய் இறங்கி வந்தால் वो पवित्र आत्मा हमारे अंदर बल के साथ उतरते हैं तो நமக்கு எதிரே எழும்பி வருகிற கர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசை நம்ம கிழிச்சிடலாம். हमारे विरुद्ध उठने वाले गरजने वाले सिंह को हम फाड़ सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு தான் எல்லா தீமைக்கும் அதிகாரி, ஆபீசர் அவன்தான். शैतान ही हर एक बुराई का जो है जड़ है ऑफिसर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எல்லா மேனேஜர் அவன்தான். उसका मैनेजर वही है। ஆமென். आमीन। ஏமன் பிசாசு தான் शैतान ही நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கண்ணீருக்கு அதிகாரி. हमारे जीवन में आने वाले आंसुओं का अधिकारी, ஓனர் அவன்தான். मालिक वही है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு தான் शैतान ही நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய வேதனைக்கு அதிகாரி. हमारे जीवन में आने वाले वेदने का अधिकार है। பிசாசு தான் शैतान ही நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துக்கத்துக்கு அதிகாரி. हमारे जीवन में आने वाले दुख का अधिकारी है। ஆமென். பிசாசு தான் शैतान ही நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பாவத்துக்கு அதிகாரி. हमारे जीवन में आने वाले पाप का अधिकारी। பிசாசு தான் शैतान ही நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பொல்லாப்புக்கும் அதிகாரியா இருக்கிறான். शैतान ही हमारे जीवन में आने वाले हर एक दुष्टता के लिए अधिकारी है। நன்றாய் கவனித்துக்கொள். अच्छे से ध्यान दो। நீ அந்த பிசாசை ஜெயிக்காவிட்டால் तू उस शैतान से जीतेगा नहीं तो அந்த பிசாசு உன்னை தீமைகளினாலே உன்னை வாதித்து ஜெயிக்க ஆரம்பிப்பான். वो शैतान तुझे जो है बुराइयों में फंसा कर तुझे हरा देगा। மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். वापिस आपको बताता हूँ। சிம்சோனுக்கு எதிரே ஒரு சிங்கம் எதிர்படுகிறது. शिमशोन के सामने एक सिंह आता है। ஒருவேளை சிங்கத்தை சிம்சோன் கொல்லாமல் இருந்திருந்தால் हो सकता है शिमशोन उस सिंह को नहीं मारा होता तो சிங்கம் அவனை கொண்டு போட்டிருக்கும். वो सिंह शिमशोन को मार डाला होता। உனக்கு எதிரே வரக்கூடிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் வல்லமையை நீ அழிக்காவிட்டால் तेरे विरोध आने वाले गरजने वाले सिंह को तू अगर नहीं मारेगा तो அவன் உன்னை அழிப்பான். वो तुझे मारेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீ அவனை ஜெயிக்காவிட்டால் तू उसके ऊपर जीतेगा नहीं तो அவன் ஒவ்வொரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்துக் கொண்டே இருப்பான். वो हर एक दिन तुझे आंसू बहाने के लिए रखेगा। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரை துடைக்கும் தெய்வம். हमारा प्रभु यीशु मसीह आंसुओं को पोंछने वाला परमेश्वर। பிசாசு கண்ணீர் சிந்த வைக்கிறவன். और शैतान आंसू को बहाने के लिए रखता है। நீ கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வரக்கூடிய பிசாசை ஜெயிக்காவிட்டால் तू गरज कर आने वाले सिंह को जो शैतान है उसे जीतेगा नहीं तो பிசாசு உன்னை வேதனைகளை கொண்டு ஜெயித்துக் கொண்டே இருப்பார். शैतान तुझे वेदना देते देते वो जय पाएगा। ஆமென். आमीन। தேவன் உன்னை வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. परमेश्वर तुझे वेदना नहीं पहुंचाते। உனக்கு வரும் எந்த பாடுகளும் எந்த உபத்திரவங்களும் எந்த வேதனைகளும் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல. அவைகளெல்லாம் பிசாசிடத்திலிருந்து வரக்கூடியவைகள். तेरे लिए आने वाला जो भी वेदना पीड़ा दुख है वो सब परमेश्वर से नहीं, वो सब शैतान से आते हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. प्रकाशित वाक्य का दूसरे अध्याय का 10वां वचन कहता है, இதோ நீங்கள் சோதிக்கும்படியாக देखो तुम्हें परखने के लिए பிசாசானவன் உங்களை சிலரில் காவலில் போடுவான். शैतान तुम में से कुछ को जो है बंदी गृह में डालेगा। 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 दिन तक तुम कलेश पाओगे। அப்போ உபத்திரவம் யார் கொண்டு வர்றது? तो कलेश कौन लेकर आता है? உங்க வீட்டுக்காரரா? आपका घर वाला पति क्या? நம்ம அப்படிதான் சொல்றோம். இவன் தான் நாசமா போனவன், இவனால தான் எனக்கு பிரச்சனையே.
हम कहते हैं यही इसी के वजह से सब परेशानी मेरे लिए करके। இவன் இருக்கிறத விட இல்லாம போனா நல்லது. हाँ, ये रहने से अच्छा नहीं रहा होता। அவன் இருக்கட்டும், அப்பதான் உனக்கு வாழ்க்கை. वो रहने दे तभी तेरे लिए जिंदगी है। அவன் போக வேண்டிய ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பிசாஸ். जाने वाला एक है, वही शैतान है। நீ அழிக்காம இருந்தா அவன் அழிய மாட்டான். तू नाश नहीं करेगा तो वो नाश नहीं होगा। சாயங்காலத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அதை சொல்றார். शाम के समय भविष्यवाणी के रूप में परमेश्वर इस बात को कह रहे, நீ அழிக்காத பட்சத்தில் அவன் உனக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே தான் இருப்பான். तू जब तक नाश नहीं करेगा वो तब तक तेरे विरुद्ध युद्ध करते रहेगा। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है உபத்திரவத்தை கொண்டு வருகிற பிசாசு, कलेश को ले आने वाला शैतान। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है சிலரை காவலில் வைப்பா, कुछ को बंदी गृह में रखेगा। நீ அவனை ஜெயிக்காவிட்டால் तू उसके ऊपर जय नहीं पाएगा तो அவன் உன்னை கட்டி போடுவான். वो तुझे बांध डालेगा। உன் வாழ்க்கை சிறைச்சாலை அனுபவத்தை பாரு மாத்திருவான்னு பைபிள் சொல்லுது. तेरे जीवन को जेल खाने बंदी गृह में जैसे होता है वैसे अनुभव में बदल देगा। அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? तो परेशानी किधर है? உனக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கத்தை நீ ஜெயிக்காதபடியினால் சிங்கம் உன்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. तेरे विरुद्ध उठने वाले सिंह को तू जीत नहीं रहा है, इसीलिए वो तुझ पर जीत रहा है। நீ அவனை ஜெயிக்காவிட்டால் तू उसके ऊपर जीतेगा नहीं तो துக்கத்தாலும் உபத்திரவத்தினாலும் அவன் உன்னை வாதித்துக் கொண்டே இருப்பான். दुख के साथ और उपद्रव के साथ कलेश के साथ वो तुझे तकलीफ देते रहेगा। இப்போ உங்களுக்கு புரியுதா? अभी आपको समझ में आया ஏன் என் வாழ்க்கையில துக்கம்? क्यों मेरे जीवन में दुख? ஏன் துக்கம்? क्यों दुख? நாம் பிசாசை ஜெயிக்கவில்லை. हमने शैतान से नहीं जीता। நாம் பிசாசை हमने शैतान से ஜெயிக்கவில்லை. नहीं जीता, அதனால தான் துக்கம். इसीलिए दुख है। ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை? क्यों हमारे जीवन में अभी भी परेशानी? சொல்லுங்க. बोलिए। நாம் பிசாசை हमने शैतान से ஜெயிக்கவில்லை. नहीं जीते। ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள்? क्यों हमारे जीवन में पीड़ाएं? சொல்லிட்டே இருங்க. बोलते रहिए। ஆமென். आमीन। ஏன் நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள்? क्यों हमारे जीवन में वेदनाएं? சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए। ஏன் நம்ம வாழ்க்கையில உபத்திரவம்? क्यों हमारे जीवन में क्लेश? ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள்? क्यों हमारे जीवन में बीमारियां? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மரண கண்ணிகள்? क्यों हमारे जीवन में मृत्यु की जाल? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள்? क्यों हमारे जीवन में नष्ट? ஏன் நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள்? क्यों हमारे जीवन में घबराहट? பிசாச நம்ம ஜெயிக்கலையா? शैतान से हम नहीं जीते, அவன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். वो हमारे जीवन में हमसे जीत रहा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீ அவனை ஜெயிக்கணும்னா சாதாரணமா முடியாது. तुझे उससे जीतना है तो ये साधारण रूप से नहीं होगा। நீ அவனை ஜெயிப்பதற்கு சாதாரணமான அபிஷேகமும் முடியாது. तो उससे जीतने के लिए, जय पाने के लिए साधारण अभिषेक से भी नहीं होगा। சிம்சோனுக்குள் शिमशोन के अंदर பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा பலமாய் बल से उतरे। சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए। சத்தமா. जोर से। பலமாய், बल से उतरे, பலமாய். बल से उतरे। ஆமென். आमीन। அப்ப பலமாய் என்கிறது என்ன? तो बल से उतरना मतलब क्या? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் ஊட்டப்படுகிறது அல்ல. थोड़ा सा उंडेलना नहीं। Praise the Lord. Praise the Lord। அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் பலமாய் ஊட்டப்படுகிறது. वो पेंतेकोस्त अनुभव है ना, वही बल से उतरना है। அந்த நீச்சல் ஆழத்தின் அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் பலமாய் ஊட்டப்படுகிறது. वो तैरने के हद की जो अनुभव है ना, वही बल से उतरना है। அந்த நிரம்பி வழியும் அபிஷேகம் இருக்கு பாருங்க, அதுதான் பலமாய் ஊட்டப்படுகிறது. जो बरकर बहने का अभिषेक का अनुभव है ना, वही बल से उतरना है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। அண்டை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए, ஒரு விசுவாசி இந்த அனுபவத்திற்குள் கடந்து வராவிட்டால், एक विश्वासी इस अनुभव में नहीं आता है तो உனக்கு எதிரே வரக்கூடிய பிசாசை உன்னால ஜெயிக்க முடியாது. तेरे विरुद्ध, तेरे सामने आने वाले शैतान से तू जीत नहीं सकता। ஆனா लेकिन பரிசுத்த ஆவியான உனக்குள் பலமாய் இறங்குவதற்கு இடம் கொடுத்தார். पवित्र आत्मा तेरे अंदर बल से उतरने के लिए तू जगह देगा तो நீ எந்த பிசாசா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். तेरे सामने कोई भी प्रकार का शैतान क्यों ना हो, तू जीत सकता है। அல்லேலூயா. हालेलुया। மந்திர பிசாச மந்திரம் உனக்கு விரோதமா செய்தாலும், अरे जादू मंत्र तेरे खिलाफ क्यों ना किए हो, உனக்குள் பரிசுத்த ஆவியான பலமா இருந்தா, तेरे अंदर पवित्र आत्मा बल के साथ है तो மந்திரம் சூனியம் தந்திரம் ஒண்ணும் உன்னை ஜெயிக்க முடியாது. जादू मंत्र टोना काला जादू कुछ भी तेरे खिलाफ जीत नहीं सकता। சிலருக்கு பயம், कुछ लोग के अंदर डर, அவன் செய்திருவானா, वो कर देगा क्या, அவன் செய்தா உனக்கு லாபம், वो करेगा तो तेरे लिए फायदा है, அவன் மந்திரம் செய்தா वो जादू मंत्र करेगा तो சொல்லுங்க. बोलिए।
எப்படி பாஸ்டர்? कैसे पास्टर? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். मेरे को एक घटना पता है, मैं आपको बताता ஒரு हूँ। வாலிப பையன் एक जवान लड़का ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். प्रभु यीशु मसीह को अपनाया। உங்க குடும்பத்துல பயங்கர எதிர்ப்பு. उसके परिवार में उसके खिलाफ भयंकर विरोध, ஏன்னா அவங்க இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. क्योंकि वे जो है राजवंश से आए हुए थे। அதனால இவன் சர்ச்சுக்கு போனா அவங்களுக்கு கௌரவம் போயிடும். इस वजह से अगर ये लड़का चर्च में जाता है तो उनका गर्व चले जाएगा। இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டான். इंजीनियरिंग कॉलेज में पढ़ते समय यीशु को अपनाया। இப்ப अभी இவனுக்கு விரோதமா இவன் அண்ணன் इसके खिलाफ इसका बड़ा भाई அவன் மந்திரவாதம் பண்றான். जादू टोना कर रहा है। மந்திரவாதம் பண்ணிட்டே இருக்கான். जादू टोना कर रहा है। இந்த மந்திரவாதி கிட்ட போனா சொல்றான், इस जादूवंतर वाले के पास जाता है तो कहता है, अरे எந்த மந்திரமும் அவனுக்கு விரோதமா போக மாட்டேங்குது, திருப்பி வருது. अरे कोई भी जादू मंत्र उसके पास नहीं जा रहा है, वापस आ जा रहा है, திருப்பி வருது. वापस आ रहा है। चलो बड़ा मंत्रवादी கிட்ட போறோம். चलो बड़े जादू मंत्र वाले के पास जाते हैं। அவனும் சொல்றான் திருப்பி வருது. वो भी कहता है मैं जो भी करता हूँ वापस आता है। பண்றான் திருப்பி வருது. कर रहा है वापस आ रहा है। கடைசில சொல்லிருக்கான், अंतिम में कहा, உன்கிட்ட இருக்க பெரிய பிசாசு அனுப்பு. तेरे पास जो बड़ा शैतान है उसे भेज। அவனும் அனுப்புனா, उसे भी भेजे, அதுவும் திருப்பி வருது. वो भी वापस आया। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வந்த பிசாசு எல்லாம் அவன் அண்ணன் வீட்டுக்கு தான் போச்சு. आया हुआ शैतान सब उसके बड़े भाई के घर के अंदर गए। அல்லேலூயா. हालेलुया। அவன் குடும்பத்தை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சு. उसके परिवार को उलट पुलट करके लेने लगी। இப்ப அவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. अब उसको कहां जाना है करके पता नहीं। இயேசுவை தேடி வந்தான். यीशु को ढूंढ के आया, ரட்சிக்கப்பட்டான். उद्धार पाया। அதனால தான் நான் உனக்கு சொன்னேன், நீ உனக்கு விரோதமா மந்திரம் செய்த லாபம். इसीलिए मैंने तुझसे कहा तेरे विरुद्ध कोई जादू टोना मंत्र करता है तो वो तेरे लिए फायदा है। ஒரு ஆத்மாவை இயேசுவுக்குள்ள நீ கொண்டு வந்துடலாம். एक आत्मा को तो यीशु के अंदर ले आ सकता है। சொல்லலாம் இருக்கிறது கதி கலங்கி போய் உட்கார்ந்திருக்காங்க. कुछ लोग तो बहुत ही घबरा कर बैठे हुए। Praise the Lord. Praise the Lord। பரிசுத்த ஆவியார் உனக்குள் பலமாய் இறங்கி வந்தார். पवित्र आत्मा तेरे अंदर बल से उतरेंगे तो இந்த மந்திரமும் உனக்கு விரோதமா நிக்கவே செய்யாது. कोई भी जादू मंत्र तेरे खिलाफ रुक नहीं सकता। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। எந்த பில்லி சூனியம் உனக்கு முன்னால நிக்கவே முடியாது. कोई भी काला जादू तेरे खिलाफ रुक नहीं सकता। எந்த விக்கிரக ஆவி உனக்கு முன்னால நிக்கவே முடியாது. कोई भी मूर्ति की आत्मा तेरे सामने रुक नहीं सकती। எந்த தேசாதிபதியின் ஆவிகள் உனக்கு முன்னால நிக்க முடியாது. कोई भी देश की जो अधिपति की आत्मा है तेरे सामने रुक नहीं सकती। இந்த வானமண்டலத்தின் ஆவிகள் உனக்கு முன்னால நிக்கவே முடியாது. कोई भी आकाश मंडल की बुरी आत्मा तेरे सामने रुक नहीं सकती। Praise the Lord. Praise the Lord। உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆவிகளையும் உன்னால கிழிக்க முடியும். तेरे विरुद्ध उठने वाले किसी भी प्रकार के आत्मा को तू फाड़ सकता है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். लूका के सुसमाचार के 10वें अध्याय के 18वें वचन को आप पढ़कर देखिए। ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், प्रभु यीशु मसीह अपने चेलों को देखकर कहते हैं, தேவன் ஸ்தோத்திரம், மின்னலை போல வானத்திலிருந்து சாத்தான் விழுகிறதை பார்த்தேன். बिजली की समान शैतान आकाश से नीचे गिर रहा है, मैंने उसे देखा है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் परमेश्वर के अभिषेक को पाए परमेश्वर के बच्चों के विरुद्ध சாத்தான் शैतान கீழே விழுவான். नीचे गिरेगा। சத்தமா சொல்லுங்க, சாத்தான் बोलिए, கீழே விழுவான். அல்லேலூயா. हालेलुया। எப்படி விழுவானா? कैसे नीचे गिरेगा? மின்னலை போல, बिजली की समान, கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள. पलक झपकते ही। ஆமென். आमीन। மின்னல் பார்த்திருக்கீங்களா? बिजली को देखे हो ना? திரும்பி பார்க்கிறதுக்குள்ள எங்க போயிடும்? पीछे मुड़ के देखने से पहले गायब हो जाता உனக்குள் है। இருக்கிற அபிஷேகம் சாத்தான் அவ்வளவு வேகமாய் உன்னுடைய பாதத்தில் கீழே விழ வைக்கும். तेरे अंदर का अभिषेक तेरे चरणों के नीचे जो है शैतान को उतने जल्दी से गिराएगी। சிலர் என்ன யோசித்தாங்க அபிஷேகத்தை? कुछ लोग ने अभिषेक के बारे में क्या सोचा? அந்நிய பாஷை பேசுறேன்ல, अन्य भाषा बोल रहा हूं ना, கொஞ்சம் தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்குல்ல, थोड़ा सा भविष्यवाणी का वरदान है ना, அதுதான் அபிஷேகம் நினைச்சிட்டு இருக்காங்க. वही अभिषेक है करके सोच रहे। அபிஷேகத்தின் வல்லமை अभिषेक का सामर्थ சாதாரணப்பட்டது அல்ல. साधारण नहीं है। உனக்கு ஆண்டவர் வெறும் அந்நிய பாஷையை பேசுறதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தரல. अरे परमेश्वर सिर्फ तेरे को अन्य भाषाएं बोलने के लिए अभिषेक नहीं दिए। அபிஷேகத்தின் வெளிப்படையான அடையாளம் மட்டுமே அந்நிய பாஷை. अभिषेक पाए हुए का बाहरी निशानी अन्य भाषाएं बोलना है, ஆனால் அதனுடைய वल्लமை लेकिन उसका सामर्थ கர்ச்சிக்கிற சிங்கத்தை விட பெரியது. गरजने वाले सिंह से भी बड़ा है। கர்ச்சிக்கிற சிங்கத்தையும் கிழித்து போடும் வல்லமை உள்ளது. गरजने वाले सिंह को भी फाड़ देने का सामर्थ है। லூக்கா 10:19 சொல்லுகிறார்,
சொல்லுகிறது, लुका का 10वें अध्याय का 19वां वचन कहता है, ஏமன் சர்ப்பங்களையும் सांपों को, தேள்களையும் बिच्छुओं को, சத்துருடைய சகல அதிகாரங்களையும் शत्रु के हर एक अधिकार को, மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். उसके ऊपर जीतने का अधिकार देता हूँ. அல்லேலூயா. हालेलुया. சர்ப்பங்கள், सांप உங்களை வஞ்சிக்கிறவைகள், तुम्हें जो धोखा देती है, உங்களை தேவனை விட்டு ஏமன் ஸ்தோத்திரம் ஏமன் உலகத்துக்கு பாவத்தின் பக்கமாய் திருப்பக்கூடியவைகள், तुम्हें जो परमेश्वर की तरफ से दुनिया की पापों की तरफ जो खींचती है, தேளின் ஆவி बिच्छुओं की आत्मा உன்னை கொட்டிக்கிட்டே இருக்கும், तुझे जो डंक मारते உன்னை रहेगी, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும், तुझे वेदना पहुंचाते உன்னை रहेगी, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். तुझे कष्ट पहुंचाते रहेगी. அல்லேலூயா. हालेलुया. சர்ப்பங்களையும் सांपों को, தேள்களையும் बिच्छुओं को, என்ன சேர்ந்து சொல்லுங்க, मिलकर बोलिए, சத்ருவனுடைய சகல அதிகாரங்களையும். மறுபடியும் நீங்க சொல்லுங்க பாகம். சத்ருவனுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளும் அதிகாரம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கார். சத்தமா சொல்லுங்களா, जोसे बोलिए, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். मुझे परमेश्वर ने दिया है. இதெல்லாம் क्या क्या? ஏமன் சர்ப்பங்கள், தேள்கள், சத்ருவின் சகல அதிகாரங்கள். ஆமென். இந்தியில சொல்லுப்பா. सांपों के ऊपर, சாப்போ கோப்ப, बिच्छुओं के ऊपर, शैतान के सारे अधिकार के ऊपर जय पाने का मुझे अधिकार दिए गए. இந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு தருவார். इस अधिकार को सिर्फ पवित्र आत्मा ही हमें देंगे. அவர் நமக்குள் இருக்கும்போது वो हमारे अंदर रहते समय இவைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். ये सब कार्य करने लगते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, न्यायों के पुस्तक का 15वें अध्याय का 15वां वचन कहता है, சிம்சோனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரே, शिमशोन के ऊपर पवित्र आत्मा उतरे, அவன் சிங்கத்தை கிழித்தான். वो सिंहों को फाड़ा. இப்ப இங்க பாத்தீங்கன்னா अब यहाँ देखोगे तो அவனுக்குள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வருகிறது. उसके अंदर एक कुदरत के अपार एक सामर्थ उतर कर आया. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து एक गधे के जांग की हड्डी को लेकर ஒரே மனிதனாய் நின்று கொண்டு एक ही मनुष्य रुककर 1000 பேரை அடித்து கொலை செய்கிறார். हजारों व्यक्तियों को मारता है. அல்லேலூயா. हालेलुया. கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு, இந்த எலும்பு, गधे का जबड़े की हड्डी, இந்த எலும்பை கையில எடுத்துக்கிட்டான். इस जबड़े की हड्डी को हाथ में ले लिया. ஆமென். आमीन. எத்தனை பேரை கொலை செய்தான்? कितने लोग का कत्ल किया? 1000 பேரை. 1000 लोग. பைபிள்ல வாசித்தீங்கன்னா बाइबल में पढ़कर देखोगे तो அடிச்சு முடியும் போது அவன் கை எலும்போட ஒட்டிச்சான். जब मारकर खत्म किया तो उसका हड्डी जो था उसके हाथ में चिपक गया. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன், पवित्र आत्मा जब आते तो कुदरत के अपार बल. அதனால எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு வீட்ல போய் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. इसीलिए मेरे अंदर पवित्र आत्मा है कर घर पे जाके सबको मारते मत फिरिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். कुदरत के अपार बल परमेश्वर हमें देते हैं. அதான் பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:8. वही बाइबल कहता है प्रेरितों के कामों के पहले अध्याय का 8वां वचन, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा जब तुम्हारे पास आएगा, நீங்கள் आप लोग வாசிங்க பாப்போம், நீங்கள் बड़ी आप लोग பலன் அடைந்து, सामर्थ पाओगे. பரிசுத்த ஆவி வரும்போது என்ன உண்டாகும்? பலன். बल. எதுல எல்லாம் பலன்? किस किस में बल? ஆவியில பலன், आत्मा में बल, ஆத்மாவுல பலன், आत्मा में बल, சரீரத்துல பலன். शरीर में बल, ஆவியிலும் आत्मा में, ஆத்மாவிலும் சரீரத்திலும். பிரான், ஆத்மா, சரீர். प्राण, आत्मा, शरीर. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சில நேரத்துல சொல்லுவாங்க பலனே இல்ல. तो कुछ समय कहते बल ही नहीं है. பலன் இல்லா நேரத்தில் பொது பலன் தந்து என்னை நீர் தாங்குகிறீர். அல்லேலூயா. हालेलुया. சொல்லுவாங்க பலனே இல்ல, कुछ लोग कहते बल ही नहीं है, பலனே இல்ல. बल ही नहीं है. ஆமென். आमीन. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளால இறங்கி வரும்போது पवित्र आत्मा जब तुम्हारे अंदर उतर कर आएंगे, ஆவியிலையும் பலன் வரும், ஆத்மாவிலையும் வரும், சரீரத்திலே வரும்.
आत्मा प्राण और शरीर में बल आएगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சிலர்லாம் வயதான பாட்டிமார் कुछ लोग जो बुजुर्ग बूढ़ी माँ அவன் நடக்கவே முடியாம சர்ச்சுக்கு வருவாங்க. चल ही नहीं पाते लेकिन चर्च आते हैं. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளார இறங்கி வந்துட்டார்னா पवित्र आत्मा उनके अंदर उतर कर आ जाते हैं तो அவங்களை பிடிக்கலாம் முடியாது. उन्हें रोक पकड़ नहीं सकते. Praise the Lord. Praise the Lord. அப்ப ஆவியில நீ சோர்ந்து போயிருக்கியா? तो तू आत्मा में निराश है क्या? உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி வர ஒப்புக்கொடு. तेरे अंदर पवित्र आत्मा बल के साथ उतरने के लिए समर्पण कर. ஆத்மாவுல பலவீனமா இருக்கிறியா? तू प्राण में जो कमजोर है क्या? சிலர் சொல்லுவாங்க ஜெபிக்கவே முடியல. कुछ लोग कहते प्रार्थना करने ही नहीं होता. நல்ல பாடி ஆராதி. अच्छे से गीत गाकर आराधना कर. Praise the Lord. Praise the Lord. ஜெபிக்க தான முடியல. प्रार्थना करने ही नहीं हो रहा है ना. பாட முடியுதுல. गीत गाने को हो रहा है ना. தெரிஞ்ச 10 பாட்ட பாடி தொலை. अरे जो गीत तुझे पता है वैसे 10 गीत को तू गा. பரிசுத்த ஆவியார் உனக்குள்ளார சும்மா இறங்கி வந்துருவார். पवित्र आत्मा तेरे अंदर उतर कर आएंगे. அல்லேலூயா. हालेलुया. உங்களைப் போல நாங்களும் பாடுள்ள மனிதர்கள் தான். आपके जैसे हम भी दुख और तकलीफ वाले इंसान ही हैं. நாங்கள் பலனடைகிற விதத்தை தான் கற்றுத் தருகிறோம். हम जिस रास्ते से बल पाते वही रास्ता आपको सिखा रहे हैं. சிலர் நினைக்கிறாங்க ஆமா பாமா இவர் பரலோகத்திலிருந்து குதிச்சு வந்திருப்பாரு அதனால என்ன தெரியும் நினைக்கிறாங்க. कुछ लोग ये सोच रहे हाँ ये तो स्वर्ग से कूद के आए होंगे इसके लिए इनको क्या मालूम. உங்களோட அதிக பாடு எங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா அது? आपसे भी अधिक पीड़ा हमें. आपको मालूम है क्या? Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஆமென். பிசாசோட அதிகமா யுத்தம் பண்றது நாங்க தான். शैतान से अधिकतर युद्ध करने वाले हम हैं. அல்லேலூயா. हालेलुया. உங்க வீட்ல இருக்கிறது உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தோட லடாய் பண்ணிட்டு இருக்கிறது நாங்க தான். हमारे घर में और आपके घर में जो बाकी सभी के घर में उनसे लड़ाई करने वाले हम ही हैं. Praise the Lord. Praise the Lord. சில நேரத்துல ராத்திரி எல்லாம் எழுப்பி விட்டுறாரு ஜெபம் பண்ணு. कुछ समय में रात को उठा देते प्रार्थना कर. சில நேரத்துல சொப்பனத்தை தந்துறாரு எழும்பு. कुछ समय स्वप्न देते उठ जा. உங்களுக்கு என்ன தெரியுது? आपको क्या मालूम? அவர் என்ன சுகமா இழுத்து தூங்குறார். वो तो अच्छे से सुख के साथ लेट कर सो रहे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? ஆவியில சோர்ந்து போயிருக்கியா? आत्मा में थका हुआ है क्या? ஆத்மாவுல சோர்ந்து போயிருக்கியா? प्राण में थका हुआ है क्या? ஒன்னு செய் நல்ல பாடி தேவனை துதி. हाँ एक काम कर तो अच्छे से गीत गाकर परमेश्वर की स्तुति कर. பரிசுத்த ஆவியா உன் மேல நிழலிட ஆரம்பிப்பார். पवित्र आत्मा तेरे ऊपर छाया लगाएंगे. சரீரம் பலவீனமா இருக்கா? शरीर कमजोर है क्या? என்ன செய்யணும் தெரியுமா? क्या करना है मालूम है क्या? படுத்துக்கிட்டே பாடு. लेटते हुए तो गीत गा. ஆமென். आमीन. பாஸ்டர் சொல்லிட்டாரு இனி எழும்பவே மாட்டோம். வேலைக்கு போகும்போது தான் எழும்புவோம். पास्टर ने कह दिया मैं अभी उठूंगा नहीं लेट जाऊंगा. ஆமென். आमीन. அப்படின்னு இல்ல. ऐसा नहीं. சரீரம் பலவீனமா இருக்கா? शरीर में कमजोरी है क्या? போன வாரம் நினைக்கிறேன் போன வாரம் தான். पिछले हफ्ते लगता है पिछले हफ्ते. ரொம்ப பலவீனம். शरीर में बहुत कमजोरी. அலைச்சல் ஆயிட்டு. बहुत यहाँ वहाँ बाहर जाना आना हो गया. போனது வந்தது எடுத்தது எல்லாம் பயங்கரமான அலைச்சல். गांव जाके वो सब यहाँ वहाँ जाना भयंकर बाहर जाना हो गया. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. बहुत टायर्ड हो गया. ஏமன் ஸ்தோத்திரம். ஒரு நாள் ரொம்ப சோர்ந்தே இருந்தேன். एक दिन बहुत ही थका हुआ था. எனக்கு தெரியும் இப்படியே இருந்தா அப்படியே தான் படுக்க வைப்பான் சாத்தான். मुझे मालूम है ऐसे रहूंगा तो ऐसे लेटने के लिए रखेगा शैतान. चलो எழும்பு. चलो उठते हैं. நல்ல பாட்ட பாடு. अच्छे से गीत गाते हैं. வசனத்தை சத்தமா வாசி. थोड़ा वचन को जोर से पढ़ते हैं. ஆண்டவரை துதி. परमेश्वर की स्तुति कर. டாகல பலவீனம் எல்லாம் போயிட்டே. वैसे ही बलहीन कमजोरी सब चली गई. Praise the Lord. Praise the Lord. சரீரத்தை பலவீனப்படுத்துறது சாத்தான். शरीर को बलहीन कमजोर बनाने वाला शैतान. ஆமென். आमीन. நல்ல தூங்க வைக்கிறது சாத்தான். अच्छे से सोने के रखता है शैतान. கேட்டா ரொம்ப டயர்ட். पूछते तो बहुत टायर्ड. பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். पवित्र आत्मा बल देने वाला आत्मा है. அவர் உங்களுக்குள் வரும்போது वो तुम्हारे अंदर आते समय நீங்கள் आप लोग பலன் அடைந்து सामर्थ पाओगे. அல்லேலூயா. हालेलुया. இனி பலவீனம்னு சொல்லாத. आगे से कमजोर हूं உன்னை बलहीन मत பலப்படுத்துகிற बोलिए. பரிசுத்த ஆவியார் உனக்குள் இறங்கி வருவதற்கு நீ அனுமதி கொடுத்தா போதும். आपको बलवंत करने वाले पवित्र आत्मा को आपके अंदर आने की अनुमति देंगे तो काफी है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உன்னை பலத்தினால் நிரப்ப போதுமானவர். परमेश्वर तुझे बल से भरने के लिए काफी है. உனக்குள்ளால பலமான பரிசுத்த ஆவியார் இறங்கி வரும்போது तेरे अंदर जब बलवान पवित्र आत्मा जब उतर कर आते हैं உனக்கு எதிரே வரக்கூடிய கர்ச்சிக்கிற சிங்கங்களை நீ ஜெயிக்கலாம். तेरे विरुद्ध आने वाले गरजने वाले सिंह को तू जीत सकता है. பைபிள் சொல்லுது बाइबल कहता है பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தபோது पवित्र आत्मा जब बल से उतरे ஏமன் சிம்சோனுடைய கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் शिमशोन के हाथ में कुछ भी नहीं था. சிங்கத்தை
ஆட்டை போல கிழித்து போட்டார். एक सिंह को बकरे के बच्चे के समान फाड़ दिया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, சாத்தானை பார்த்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? शैतान को देखकर डर रहे हो क्या? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளால வருகிறது வரைக்கும் நீ அவனை சிங்கமா தான் பார்த்துக்கிட்டு இருப்ப. पवित्र आत्मा तेरे अंदर आने तक तू उसे सिंह की नजर में ही देखेगा। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளால இறங்கிட்டார்னா, पवित्र आत्मा तेरे अंदर आ गए तो அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் இல்ல, அவன் ஆடா மாறிடுவான். वो गरजने वाला सिंह नहीं, वो एक बकरी बन जाएगा। Praise the Lord. Praise the Lord। சிம்சோனை பாருங்களா, शिमशोन को देखिए ना, நேரா பார்க்கறான், सीधे देख रहा है, கர்ச்சிக்கிற சிங்கம். गरजने वाला सिंह। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளால இறங்கின பிறகு पवित्र आत्मा उसके अंदर उतरते ही அவன் தாட்டே மாறி போச்சு. उसका विचार ही बदल गया। பைபிள் சொல்லுது சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சான். बाइबल कहते हैं उसने सिंह को एक बकरे के बच्चे को जैसे फाड़ते वैसे फाड़ दिया। ஆமென். ஆமென்। பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வரைக்கும் சாத்தானை நீ வல்லமை உள்ளவனா பாப்ப. जब तक पवित्र आत्मा नहीं है तब तक तू शैतान को एक सामर्थ्य बलवान करके देखेगा। ஆமென். ஆமென்। பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்போது पवित्र आत्मा जब तेरे अंदर आएंगे அவன் வல்லமை இல்லாதவனாக உன் கண்களுக்கு தென்படுவான். वो कोई सामर्थ्य नहीं है ऐसा तेरे आंखों में दिखाई देगा। நான் உனக்கு சொல்கிறேன், मैं तुझसे कहता हूँ நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அதிகரிக்க हमारे अंदर जो अभिषेक का सामर्थ्य उसे अधिक अधिक करते உனக்கு எதிரே வருகிற சாத்தானின் வல்லமை குறையும். तेरे विरुद्ध आने वाले शैतान का सामर्थ्य कम होगा। என்ன ஆகும்? क्या होगा? என்ன ஆகும்? क्या होगा? ஆமென். आमीन ஆமென். आमीन। இங்க ஒரு லைன் இப்படி இருக்குன்னு வைங்க. यहाँ पर एक लाइन करके रख लीजिए। இங்க ஒரு லைன் இருக்கு, இப்படி சின்னதா லைன் இருக்கு. यहाँ पर एक छोटा सा लाइन है। இப்ப நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது இது பெரிய லைன் மாதிரி தெரியும். अब वहां से देखेंगे तो एक बड़ा लाइन लगता அதுக்கு है। மேல ஒரு பெரிய லைன் போடுங்க. उसके ऊपर एक बड़ा लाइन लगा दीजिए। கீழே உள்ள லைன் छोटा हो जाएगा. नीचे का लाइन छोटा हो जाएगा। ஆமென். आमीन। அப்ப तब பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள் இல்லாத வரைக்கும் पवित्र आत्मा का सामर्थ जब तक हमारे अंदर नहीं रहेगा சாத்தான் பெரியவனா தெரிவான். शैतान बड़ा लगेगा। நமக்குள் பரலோகத்தின் பைபிள் சொல்லுது உன்னதத்தின் பலன். हमारे अंदर परम प्रधान का सामर्थ। இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, यीशु ने कहा चेलों को देखकर உன்னதத்தின் பலன் உங்களுக்குள் வரும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள். परम प्रधान का सामर्थ जब तक तुम्हारे ऊपर नहीं आता तब तक यरूशलेम को छोड़कर मत जाओ। அப்ப அவன் பரிசுத்த ஆவியானவர் तो पवित्र आत्मा அவருடைய பலன் என்று சொல்லக்கூடியது उनका बल करके जो है சத்தமா சொல்லுங்க, பரலோகத்தின் பலன். जो பரலோகத்தின் பலன். स्वर्गीय सामर्थ। அல்லேலூயா. हालेलुया। அவர் நமக்குள் வர வர वो हमारे अंदर आते आते சாத்தான் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமா? शैतान हमारे आंखों के सामने कैसा दिखेगा? சோட்டா. छोटा। ஆமென். आमीन। நமக்கு பலன் இல்லைன்னா அவன் பலசாலி மாதிரி தெரிவான். हमारे अंदर बल नहीं तो वो बलवान लगेगा। ஆனா लेकिन அவன் நமக்கு பலன் இருக்கும்போது அவன் ஸ்தோத்திரம் பலன் இல்லாதவனாய் தெரிவான். हमारे अंदर जब बल रहेगा तो वो कमजोर बलहीन लगेगा। Praise the Lord. Praise the Lord। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है அபிஷேகம் பெற்ற தாவீது अभिषेक पाया हुआ दाऊद சிங்கத்தையும் கரடியும் கிழித்தான். सिंह और जो है भालू को फाड़ दिया। அபிஷேகம் பெற்ற தாவீது अभिषेक पाया हुआ दाऊद கோலியாத்தை ஜெயித்தான் பைபிள் சொல்லுது. गोलियात को हराया कर அபிஷேகம் பெறாத இஸ்ரவேல் ஜனங்கள் अभिषेक नहीं पाए हुए इस्राएली लोग கோலியாத்தை பார்க்கும்போது ராட்சதனா பார்த்தாங்க. गोलियात को देखते एक राक्षस के एक दानव के समान देखे। Praise the Lord. Praise the Lord। அபிஷேகம் பெற்ற தாவீதுடைய கண் கோலியாத்தை எப்படி பார்த்துச்சு தெரியுமா? अभिषेक पाया हुआ दाऊद की आंख उस गोलियात को कैसे देखी मालूम है क्या? ராட்சதனா பார்க்கல, एक राक्षस के समान नहीं देखी, மிருகமா பார்த்துச்சு. एक जानवर के समान देखी। எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? कैसे पास्टर बोल रहे हो? ஆமென். आमीन। மனுஷனோட மனுஷன் யுத்தம் பண்றதுக்கு ஈட்டியோட போவாங்க. अरे मनुष्य मनुष्य के साथ युद्ध करने के लिए भाले के साथ जाते हैं। தாவீது दाऊद ஈட்டியோட போகலையே, भाले के साथ नहीं गया। மிருகத்தை வேட்டையாடக்கூடிய கவன் கல்லோட போறா. जो जानवरों की जो शिकार करते उसके वैसा जो गोफन और पत्थर के साथ गया। ஆமென். आमीन। அப்ப அபிஷேகம் பெற்ற தாவீதுடைய கண்கள் கோலியாத்தை எப்படி பார்த்துச்சு? तो अभिषेक पाया हुआ दाऊद की आंखों ने गोलियात को किस नजर से देखी? எனக்கு சாப்பிடக்கூடிய ஒரு வேட்டை மிருகத்தை போல. मेरे को खाना खिलाने वाला एक जो है शिकारी प्राणी करके। போதுண்டா, உனக்கெல்லாம் ஈட்டி அவசியமே கிடையாதுடா. अरे जा भाई, तेरे लिए तो एक भाले की भी जरूरत नहीं। விளங்குதா உங்களுக்கு? समझ में आ रहा है कि नहीं? இஸ்ரவேலின் சேனை அபிஷேகம் பெறாதவன் அத்தனை பேரும் ஓடிட்டான். इस्राएल की सेना जिन्होंने अभिषेक नहीं पाए तो सब डर के भाग गए। அபிஷேகத்தை இழந்த சவுலுக்கு கூட கை காலெல்லாம் ஆடுது. अभिषेक को खो दिए साउल को भी जो उसके हाथ पांव गड़गड़ कांपने लगा। அபிஷேகம் பெற்ற தாவீது, अभिषेक पाया हुआ दाऊद
ए உனக்கு ஈட்டியெல்லாம் தேவையில்லை. तेरे लिए बाले की सब जरूरत नहीं உன்னை வேட்டையாடுறதுக்கு எனக்கு கூழாங்கல்லை போதும். तेरा शिकारी करने के लिए मेरे हाथ में जो गोफन के पत्थर है वही काफी है உன்னை ராட்சதன் மாதிரி அவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். हाँ तेरे को तू राक्षस करके वो लोग देख रहे எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் मेरे अंदर जो आत्मा परमेश्वर है என் கண்களுக்கு முன்பதாக मेरे आंखों के सामने உன்னை ஒரு சாதாரண மிருகத்தை போல காட்டுறாருப்பா. तुझे एक साधारण प्राणी एक जानवर के समान दिखा रहे हैं அதனால தான் ஈட்டியெல்லாம் அவன் கீழே போட்டான். इसीलिए बाले के सब उसने नीचे फेंका வேட்டையாடக்கூடிய கவன்கள். शिकार करने वाली गोफन और पत्थर அல்லேலூயா. हालेलुया சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए பலமாய் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் बल के साथ उतरने वाला तेरे अंदर का अभिषेक சத்துருவின் வல்லமைகளை குறைக்கும். शत्रुओं के सामर्थ को कम करेगा Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया பலமாய் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் बल के साथ रहने वाला तेरे अंदर का अभिषेक சத்துருவின் சகல அதிகாரங்களையும் அழிக்க. शत्रुओं के सारे अधिकार को नाश करेगा Praise the Lord. प्रेज द लॉर्ड அப்ப பலமான அபிஷேகம் तो वो बल का अभिषेक உனக்குள்ளால அபிஷேகம் வந்திருக்கு. तेरे अंदर अभिषेक आया है இப்ப பலமான அபிஷேகம் எப்படி பாஸ்டர் வருது? अब बल के साथ उतरने वाला अभिषेक कैसे आता है पास्टर சாதாரண ஒரு மனுஷன் ஒரு வாலிப பையனை வச்சுக்கோங்க. साधारण एक मनुष्य एक जवान लड़के को रख लीजिए அவன் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றான். वो थोड़ा एक्सरसाइज करता है மசில் எல்லாம் கொஞ்சம் उसका जो मसल से கொஞ்சம் டைட் ஆகும். थोड़ा टाइट हो रहा है இன்னும் நல்ல எக்ஸசைஸ் பண்றான். और भी अच्छा व्यायाम एक्सरसाइज कर रहा है மசில் எல்லாம் அப்படி அங்கங்க ஏற ஆரம்பிச்சான். उसका जो मांस है मसल से वो यहाँ चढ़ने लगती है நல்ல எக்ஸசைஸ் பண்றான். अच्छे से व्यायाम एक्सरसाइज कर रहा है वो அவன் கையெல்லாம் இங்க விரிஞ்சிரும் அப்படி. अब उसके हाथ सब फैल गए நடுவுல அப்படி மாறி. उसका चलना भी जो है बदल जाता है அவனை பார்த்தாலே ஒரு பலசாலியா இருக்கு. उसे देखते एक बलवान करके लगता है தன் சரீரத்தை பலப்படுத்துவதற்கு அனுதினமும் எக்ஸசைஸ். उसके शरीर को बलवान कराने के लिए हर दिन एक्सरसाइज व्यायाम करता है அல்லேலூயா. हालेलुया உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவராய் மாறுவதற்கு तेरे अंदर का पवित्र आत्मा बल का आत्मा बनने के लिए அனுதினமும் பரிசுத்த ஆவியில நீ நிறைஞ்சு ஜெபம் பண்ணா போதும். प्रतिदिन तू पवित्र आत्मा में भरकर प्रार्थना करेगा तो काफी है பரிசுத்த ஆவியானவரோடு எவ்வளவு நேரம் செலவு பண்றியோ पवित्र आत्मा के साथ जितना समय तू खर्च करता है அவ்வளவுக்கு அவ்வளவு பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருப்பார். उतना दूर और उतना हद तक पवित्र आत्मा तुझे बल से भरते रहेंगे அல்லேலூயா. हालेलुया இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. कुदरत के अपार एक सामर्थ Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया 1000 பேரை ஒரே தாடை எலும்புல கொன்னுட்டாயா. 1000 लोगों को एक ही गधे के जबड़े की हड्डी से मार डाला ஒரே மனுஷன். एक ही मनुष्य இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலம். कुदरत के अपार बल சிங்கத்தை ஆட்ட கிழிச்சது மாதிரி கிழிச்சிட்டாயா. सिंह को जैसे बकरे के बच्चे को फाड़ते वैसे फाड़ दिया பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால் நம்மை நிரப்புகிறவர். पवित्र आत्मा में कुदरत के अपार बल से भरते हैं இந்த ஆவியானவர் உனக்குள் நிறைவாயிருந்தா ये आत्मा परमेश्वर तेरे अंदर भरपूरी के साथ है तो உனக்கு எதிர வரக்கூடிய எல்லா பிசாசையும் ஜெயித்து நீ சுக வாழ்வு வாழ்ந்திரலாம். तेरे विरुद्ध आने वाले हर एक शैतान से तू जीत कर एक सुख का जीवन जी सकता है அந்த ஆவியானவர் உனக்குள் இருந்தா वो आत्मा परमेश्वर तेरे अंदर है तो நீ ஒரு நாளும் சாத்தானிடத்தில் தோற்று போக மாட்டாய். तू एक भी दिन शैतान के सामने हारेगा नहीं Praise the Lord. प्रेज द लॉर्ड இன்றைக்கு தோற்று கொண்டே இருக்கிறாய். आज तू हर रहा है பல இடங்களில் தோற்று போனாய். कई जगह पर तू हर चुका நஷ்டங்கள், नुकसान வேதனைகள், वेदना கண்ணீர்கள், आंसुए தேவன் பாடுகள், पीड़ा மரண போராட்டங்களினாலே मृत्यु के संघर्ष से அவன் உன்னை ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார். वो तुझ पर जय पाते जा रहा है ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு. हाँ जिस रात के समय पवित्र आत्मा तुझे देख कर कह रहे हैं உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருவதற்கு, तेरे ऊपर पवित्र आत्मा बल से उतरने के लिए உனக்குள் அவர் நிழலிடுவதற்கு, तेरे ऊपर अपनी छाया डालने के लिए வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, जीवन को समर्पण कर लिया तो இனி நீ தோற்று போவதில்லை. आगे तू हारेगा இனி नहीं நீ தோற்று போவதில்லை. अभी से तू हारेगा உனக்கு नहीं எதிரே வந்திருக்கிற சகல ஆயுதங்களையும் இயேசு முறியடிக்க போதுமானவர். तेरे विरुद्ध आए हुए हर एक हथियार को यीशु नाश करेंगे ஏ ஒரு காரியத்தை செய். एक ही कार्य तू कर ஆவியானவர் எனக்குள் பலமாய் இறங்கி வருவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. आत्मा परमेश्वर मेरे अंदर बल के साथ उतरने के लिए तू समर्पण कर கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. घुटने टेकेंगे எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். हम सभी परमेश्वर को देखकर प्रार्थना करने எல்லாரும் जा रहे ஆண்டவரை हैं நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். हम सभी परमेश्वर को देखकर प्रार्थना करने जा रहे வலது हैं கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को आकाश कर उठाकर கண்களை மூடி आंखों को बंद कर முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு जो घुटने टेक सकते घुटने टेक कर
நான் சொல்றது மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. मैं जैसा कहता हूं वैसे बोलिए. பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा, இதுவரைக்கும் अभी तक உம்முடைய முழு பலன் आपका पूरा बल எனக்குள் இல்லாதபடினா मेरे अंदर नहीं है, इस वजह से சாத்தான் शैतान என்னை ஜெயித்து கொண்டே இருந்தா मेरे ऊपर जीत रहा है. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा முழு பலத்தோட, पूरे बल के साथ, முழு வல்லமையோட, पूरे सामर्थ के முழு साथ, அதிகாரத்தோட पूरे अधिकार के साथ எனக்குள் இறங்கி வார. मेरे अंदर उतर कर आइए. எனக்குள் இறங்கி வர முடியாமல் मेरे अंदर उतर कर ना आए कर வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், मेरे जीवन की कमी घटी, பாவங்கள், पाप, அக்கிரமங்கள், अधर्म, மீறுதல்கள் डिठाई, இயேசுவே यीशु என்னை விட்டு நீக்கி போடு. मुझसे दूर कर दीजिए. இன்றைக்கு என்னோடு பேசி இருக்கிறீ. आज आप मुझसे बात किए हो. சிம்சோனுக்குள் शिमशोन के अंदर பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा பலமாய் இறங்கி வந்தி, बल से उतरे, பலமாய் இறங்கி வந்தி. बल से उतरे. அதே ஆவியானவர், वही आत्मा परमेश्वर, அதே ஆவியானவர் वही आत्मा परमेश्वर இந்த ராத்திரி வேளை आज इस रात के समय எனக்குள் இறங்கி வர வேண்டாம். मेरे अंदर उतर कर आए. எனக்குள் இறங்கி வர வேண்டாம். मेरे अंदर उतर कर நான் आए. சகல அதிகாரங்களையும், सारे अधिकार को, சாத்தானுடைய शैतान के சகல அதிகாரங்களையும் सारे अधिकार को ஜெயித்து வாழ விரும்புகிறேன். जय पाकर जीना ஜெயித்து चाहता வாழ हूँ. விரும்புகிறேன். जीत कर जीना चाहता பரிசுத்த हूँ. ஆவியானவரே, पवित्र आत्मा எனக்குள் இறங்கி வார. मेरे अंदर उतर कर எனக்குள் இறங்கி आइए. வார. मेरे अंदर उतर कर எனக்குள் இறங்கி आइए. வார. मेरे अंदर उतर कर எனக்குள் आइए. இறங்கி வார. मेरे अंदर उतर कर கரங்களை आइए. தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பா. ताली बजाकर उनके नाम की महिमा வாய்களை करेंगे. திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். நான் சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் ஜெயித்தவனாய் மாற விரும்புகிறேன். சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் ஜெயித்தவளாக மாற விரும்புகிறேன். எனக்குள் இறங்கி வாரும். எத்தனை பேர் நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, நல்ல ஆவியில் நிறைந்த அபிஷேகம் பெற்றவன் இயேசுவே, நல்ல வாயை திற, வாயை திற, வாயை திறந்து இயேசுவே, நல்ல வாயை திறந்து இயேசுவே. ஆமென். ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து, आत्मा में भरकर, आत्मा में भरकर, आत्मा में भरकर मुंह खोलकर मेरे अंदर आइए. எனக்குள்ளே வாரோ, मेरे अंदर आइए, मेरे अंदर आइए, मेरे अंदर आइए. मुंह खोलकर मांगिए शैतान के सारे अधिकार को जीतने के लिए, शैतान के सारे अधिकार को जीतने के लिए मेरे अंदर आइए प्रभु. சாத்தானின் சகல அதிகாரங்களை ஜெயிக்க, சாத்தானின் சகல அதிகாரங்களை ஜெயிக்க எனக்குள்ளே வாரும் ஆவியானவரே, எனக்குள்ளே வாரும் ஆவியானவரே. இதுவரை தோல்வி தோல்வி தோல்வி, ஆனா இந்த நேரத்தில் ராஜா எனக்குள்ளே வாரும் அப்பா, எனக்குள்ளே வாரும் ராஜா. பலமாக இறங்கி வரும் ஆவியானவர், சிம்சோன் மேலே இறங்கி வந்த ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்தில் என் மேல் இறங்கி வாரும் ஆவியானவரே, எனக்குள்ளே இறங்கி வாரும் ஆவியானவரே. मेरे अंदर उतर कर आइए प्रभु, मेरे अंदर उतर कर आइए आत्मा, पवित्र आत्मा. शिमशोन के अंदर उतर कर आने वाले पवित्र आत्मा बल के साथ उतर कर आइए. बिच्छुओं को हराने वाला, शैतान को हराने वाला, शैतान के सारे अधिकार को नाश करने वाला, सांपों के अधिकार को नाश करने वाला. ओ तेलगळे नसिकु, तेलगळे नसिकग्र ओ अधिकार. ओ रबा शखबाला लबाला दरबा रेखबारा शिहंदरबा. சிங்கங்களை கிழித்து போடு அந்த அபிஷேகம் இந்த ராத்திரி நேரத்தில் என் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. சாத்தானின் சகல தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்க ஓ உன்னத பல, ஸ்வர்கிய பல், स्वर्गीय बल எனக்குள்ளே தாரும் ராஜா, எனக்குள்ளே தாரும் ராஜா. मुझे दीजिए दीजिए दीजिए. பெற்றுக்கொள்ளுவோ இந்த ராத்திரி நேரத்தில் சிங்கங்களை கிழிக்கும் நமக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிற, ஓ நமக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிற சிங்கங்களை கிழித்து போடு. அந்த அதிகாரம், அந்த வல்லமை, தெய்வீக வல்லமை இன்றே இப்பொழுதே எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. मुझे दीजिए 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 दीजिए. வாய்களை திறந்து கேளுங்க, मुंह खोलकर मांगिए. मुझे दीजिए, मुझे दीजिए. मुझे हराने वाला शैतान की चालाकी, अंधकार की क्रिया यीशु के नाम से आज इस रात के समय जीतने के लिए एक अभिषेक. ओ या जीसस सिमसोन के पर उतरा हुआ वही अभिषेक बल के साथ, बल के साथ, बल के साथ. मुळे बेल
பலத்தோட முழு வெள்ளத்தோட எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா. வாய்களை திறந்து கேளுங்க. இந்த ராத்திரி நேரத்துல ஒரு புதிய பலத்தோடு ஆவியில சோர்வுகள் மாறுகிறது. ஓ யா ஜீசஸ், சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் மாறுகிறது. இயேசுவே, இயேசுவே, உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன் இன்னைக்கு எனக்கு வேணும் அப்பா, எனக்கு வேணும் ராஜா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா நான் வெறுமையா இருக்கேன்ப்பா, நான் பலவீனமா இருக்கேன், எனக்குள்ள தாங்கப்பா, எனக்குள்ள वांगपा मेरे अंदर आइए। ओ या जीसस, बल के साथ बल के साथ बल के साथ बल के साथ उतरने वाला पवित्र आत्मा मेरे अंदर आइए। शैतान को हराने के लिए, बिच्छुओं को मिटाने के लिए, सांपों के चाल को, ओ धोखा देने वाले शैतान की क्रिया को नाश करने के लिए मेरे अंदर आइए, मेरे अंदर आइए, आइए आइए आइए। मुंह खोलकर ये बहन तो चुपचाप मत रहे। आज इस रात के समय तेरे विरुद्ध उठने वाले सारे अंधकार की क्रिया, सारे अंधकार की क्रिया यीशु नाश करेंगे। पवित्र आत्मा का सामर्थ उसे नाश कर देगा। बोलिए 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 भाई, चुपचाप मत रहिए। आज इस रात के समय आपको बार बार हराने वाला, आपको बार बार सताने वाला शैतान को जीतने के लिए वो सामर्थ பாலிஜே 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 அடிக்கடி தொந்தரப்படுத்தி கொண்டிருக்கிற, அடிக்கடி தோல்விகளை கொண்டு வந்திருக்கிற அந்த சத்ரு மேலே ஜெயிக்க அதிகாரம் இந்த ராத்திரி நேரத்தில் என் தேவன் தர போதுமானவர். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே எனக்கு தாங்கப்பா. உன்னத ஆவியானவர், உன்னத ஆவியானவர் இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். இது போதாதுங்க, இன்னும் கேளுங்க. அப்பா அப்பா, தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவரே, தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறவரே, உன்னதமானவரே, 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 உன்னத பலன், உன்னத பலன், உன்னத பலன், ஸ்வர்கீய சாமர்த், ஸ்வர்கீய சாமர்த் receive in the name of Jesus। यीशु के नाम से पा लीजिए, यीशु के नाम से पा लीजिए, यीशु के नाम से पा लीजिए, यीशु के नाम से पा लीजिए। अंधकार की क्रिया है वो आपके जीवन से आज इस रात के समय दूर हो रहेंगे। எல்லா அந்தகார கட்டுகள், அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறுகிறது. கேளுங்க கேளுங்க. உன்னத பலத்தினால, உன்னத பலத்தினால, உன்னத பலத்தினால, உன்னத பலத்தினால என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா। मुझे भर दीजिए, भर दीजिए, भर दीजिए, मुझे भर दीजिए, भर दीजिए, भर दीजिए। यीशु यीशु यीशु, भर दीजिए, भर दीजिए, भर दीजिए, भर दीजिए। ओ सामर्थ 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 से भर दीजिए। पवित्र आत्मा, पवित्र आत्मा मेरे अंदर आइए, आइए आइए आइए। यीशु यीशु यीशु, भर दीजिए, भर दीजिए, भर दीजिए, भर दीजिए। मांगे मांगे मांगे। यीशुवे यीशुवे। ओ रबा बाबा शाबा रबा लादा रबा एगा बाबा शिखबा दुला रादा रबा। मेरे अंदर आइए प्रभु, मेरे अंदर आइए प्रभु, मेरे अंदर आइए प्रभु। உன்னத பலத்தினால் மூடிடும் என்னெல்லாத்தும தரிசனம் தந்திடும்। உன்னத பலத்தினால் மூடிடும் என்னெல்லாத்தும தரிசனம் தந்திடும்। உம்மை ஆராதிக்க கூடினுமா ஆண்டவரே, முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே, முகங்களை முறிக்கும் ஆவியானவரே। வியாதிகள் இப்போதை சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும்। வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகிறது। உன் குடும்பத்தில் போராடுகிற எல்லா பிசாசின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கர்த்தர் அழிக்கிறார்। உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, முகங்களை முறிக்கும் நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, முகங்களை முறிக்கும் ஆவியானவரே। பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே। ஆமென்। பரிசுத்த அக்கினி பிள்ளைகள் மேலே
என் பிள்ளைகள் மேல மறுபடியும் பரிசுத்த பரிசுத்த என் பிள்ளைகள் எல்லார் மேலும் இன்றைக்கு ராத்திரி வேளையில ஆவியானவர் நிரப்புங்கப்பா. ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் இவர் சீசோன் மேல இறங்கி வந்தது போல பலமான அபிஷேகம், பலமான ஒரு வல்லமை, பலமான ஒரு வல்லமை, பலமான ஒரு வல்லமை, சாதாரண அபிஷேகம் அல்ல. ஓ பலமான 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 அபிஷேகம். ஓ ரியாகா தீரா ரியாரா ஷேகா பாபா ஓ ரியாகா ஷிகாரா பாலோ ஓ ரிகிகாரா யா 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 துரா பாபா பாபா வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டு ஹalleluya. ஓ ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம், ஒரு அபிஷேக வல்லமை ஆமென். சபை ஆளுகை செய்கிறது, ஆளுகை செய்கிறது. தேவ பிள்ளையை பெற்றுக்க. ஓ சிங்கங்களை ஜெயிப்ப, சிங்கங்களை ஜெயிப்ப. இவன் நிறைய தோல்வி இன்னைக்கு கத்த சொல்கிறார். நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப. எனக்குள் ஏமன் உனக்குள் வந்திருக்கிறார் என்னுடைய ஆவியின் பலத்தினாலே நீ ஜெயிப்ப. ஹalleluya. ஓலா பாபா பாபா பா ஷரரா பலதர பலதர மன ஓரியங்கரர ஷரரா பலதிவர பலபர பலதர நமஸ்யார பலதர நமஸ்யார பலதர பா. ஓ உனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை சாத்தான் தடை பண்ணி வச்சான். तेरे लिए आने वाले प्रमोशन को शैतान रोक के रखा. தெளிவா பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். साफ पवित्र आत्मा कह रहे உனக்கு வர வேண்டிய இன்கிரிமென்ட், तेरे लिए आने वाले इंक्रीमेंट को டாப்பா இருக்கு. रुका हुआ है. ப்ரமோஷன்ஸ் டாப்பா இருக்கு. तरक्की प्रमोशन रुका हुआ है. இன்னைக்கு கத்த சொல்றார். आज परमेश्वर कह रहे அந்த சாத்தானை நீ ஜெயிக்கணும். उस शैतान से तुझे जीतना है. உனக்கு வர வேண்டிய நன்மை அப்படியே தடை பண்ணி வச்சிட்டான். तेरे लिए आने वाले भलाई को उसने रोक के रख दिया. நீ அவனை ஜெயிச்சா तू उसे जीतेगा तो நீ அதை சுதந்தரிக்கலாம். तू उसे हासिल कर सकता है. அநேக நன்மைகள், अनेक भलाइयां, அநேக இடத்துல தோல்விகள், अनेक जगह पर हार, அநேக இடத்துல பாடுகள், अनेक जगह पर पीड़ाएं. ஏன் என்கிற கேள்வி உனக்குள் வந்திருந்தது. क्यों करके एक सवाल तेरे अंदर आया था. கத்த சொல்லுகிறார். परमेश्वर कहते நீ அவனை ஜெயித்தால், तू उससे जीतेगा तो, நீ அவனை ஜெயித்தால், तू उससे जीतेगी तो, நீ அவனை ஜெயித்தால் तू उससे जीतेगा तो அவைகளை நீ சுதந்தரிக்கலாம். उन्हें तू हासिल कर सकता है. அவைகளை நீ சுதந்தரிக்கலாம். उन्हें तू हासिल कर सकती है. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर उनके नाम की महिमा இந்த कीजिए. அபிஷேகம், वो अभिषेक, ஜெயிக்கும் அபிஷேகம், जय पाने वाला अभिषेक, சாத்தானின் வல்லமைகளை கிழிக்கும் அபிஷேகம். शैतान के सामत को फाड़ने वाला अभिषेक. Fire in the name. फायर इन द नेम. தேவனுடைய நாமத்திலே परमेश्वर के नाम என் से பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मेरे बच्चों के ऊपर तर रहा है, इसके लिए धन्यवाद. என் பிள்ளைகள் மேலே அந்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मेरे बच्चों के परमात्मा का अभिषेक उतर रहा है, इसके लिए धन्यवाद. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. लगातार आपके नाम की महिमा இந்த कीजिए. அபிஷேகத்தின் வல்லமையோடு முன்னேறி கடந்து போக உதவி செய்யுங்க. इस अभिषेक के सामर्थ के साथ आगे बढ़ने के लिए मदद कीजिए. உலகத்தின் முடிவு பரியந்தம் என் பிள்ளைகளோடு இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். इस जगत के अंत तक ये पवित्र आत्मा इन बच्चों के साथ रहने के लिए मैं प्रार्थना करता हूँ, बधाई देता हूँ. கிருபை உண்டாகட்டும். अनुग्रह हो சிம்சோனை போல सिमसोन की तरह சாத்தானை ஏமன் ஸ்தோத்திரம் அழித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க. शैतान को नाश कर कर आगे बढ़ने के लिए मदद அவன் कीजिए. பிரயாணத்தை தடை செய்ய उसकी यात्रा को रोकने के लिए வழியில் வந்த சிங்கம் बीच रास्ते में आया हुआ सिंह பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, मेरे बच्चों की जिंदगी में, வாழ்க்கை பயணத்துல जीवन की यात्रा में ஏமன் தடை செய்வதற்கு அநேக பிசாசுகள் கர்ச்சிக்கிற சிங்கமாய் நின்று கொண்டிருக்கிறது. रुकावट देकर अनेक शैतान गरजने वाले सिंह के समान खड़े, அவைகளை அழிக்கும் அதிகாரத்தோடு இந்த இடத்திலிருந்து அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். उन्हें नाश करने के अधिकार के साथ मेरे बच्चों को भेजने के लिए प्रार्थना करता கிருபை हूं. உண்டாகட்டும். अनुग्रह हो உம்முடைய கரங்களுக்குள் பாதுகாத்துக் கொள்ளும். आपके हाथों में छिपा लीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். आमीन. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का एकता, शांति और உங்கள் आनंद அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் आपके में आसिल के सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.